வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ am சேனா. இன்றைக்கி நம்ம பவர் பிஐ டுட்டோரியல் செஷனில் பார்ட் 4 பவர் பிஐ காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பவர் பிஐ செஷன் வந்து ஃபோர்த் பார்ட்டுக்கு அப்புறம் இப்போ ஃபிஃப்த் பார்ட்டு. ஸோ இடையில வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதனால் என்ன யூஸ்ன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து லாஸ்ட் செஷன் ஆஃப் தேரி பார்ட்ஸ். இவ்வளோ நாள் பார்த்தது ஃபுல்லாக தியரி ஓரியன்டாக நிறைய இருந்துச்சு. இன்னுமே நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 செஷனில் பவர் பிஐ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கனாலே போதும், 2 நாள்லேயே நீங்கள் பவர் பிஐனா என்னென்னு தெரிஞ்சுக்கிருவீங்க. இன்றைக்கி பவர் பிஐ காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பவர் கொரி, பவர் பிவோட், வியூ, மேப், Q&A, அது ப்ளஸ் டெஸ்க்டாப் மொபைல் அப்படின்ட்டு நம்ம டெஸ்க்டாப் மொபைல்னால் என்னென்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து கொரி, பிவோட், வியூ, மேப், Q&A அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பவர் கொரி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எதுக்கு ஒரு டேட்டா ப்ரிப்பரேஷன் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி, நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு இன்ஜின் கூட நம்ம சொல்லலாம். இது இன்னும் நல்லா இன்டெப்த்தாக சொல்லப்போனால் என்ன யூசேஜ்னா, பவர் கொரினா என்னென்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி. எப்படின்னா, டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸ்லேருந்து உங்கள் டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த பவர் கொரி யூஸ் ஆகுது. ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்ததை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி மாற்றிக்கிறது. எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா, சில காலம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லைன்னு தோணும். அந்த காலம்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஒரு காலத்தில் உள்ள வேலையை டிவைட் பண்ணி 2 காலமாக மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணுறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் இங்கே வந்து. ஸோ அதுக்கு தான் பவர் கொரின்றது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதில் தான் வந்து இடிஎல்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து வருது. இடிஎல்னா என்ன? எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்டு லோடு. உங்கள் டேட்டாவை வந்து வேறு இடத்துல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றீங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்க உங்களுக்கு தகுந்தாப்பில், அண்ட் ஃபைனலாக அதை பவர் பிஐக்குள்ளே லோட் பண்ணுறீங்க. இதை தான் வந்து இடிஎல் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் ஓவரால் பவர் கொரினா என்னென்னு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிவோட், மேப் அண்டு Q&A இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். பிவோட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பவர் கொரி முடிஞ்சோடனே நம்ம டேட்டா வந்து பவர் பிஐயில் வந்துடும். ஸோ அதில் என்ன பண்ணுவீங்க, டேட்டா மாடலிங் யூஸ் பண்ணி 2-3 டேபிளை வந்து கனெக்ட் பண்ணலாம், லிங்க் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நியூ காலம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை க்ரியேட் பண்ணி நீங்கள் 2 டேபிள்லேருந்து கால்குலேஷன் யூஸ் பண்ணி இந்த நியூ காலத்துக்கு டேட்டா வரணும்னு நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பவர் பிவோட் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நான் என்ன இன்டெப்த்தாக நம்ம இமேஜில் பார்க்கலாம், எக்ஸாம்பிள் இமேஜில். நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வியூ. ஸோ இது பவர் கொரி முடிஞ்சிருச்சு, பவர் பிவோட் முடிஞ்சிருச்சு. வியூ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற டேட்டா வந்து விசுவலைஸாக காட்டுறதுக்கு அண்ட் அனலைஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த டேட்டாலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து மேப் அப்படின்றது ஒன்று யூஸ் ஆகுது. இதுவும் ஒன்றும் இல்லைங்க, இதுவும் ஒரு சாட் மாதிரி தான் இருக்கும். ஜியோகிராஃபிக்கல் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, நம்மளோட சிட்டி மேப் இருக்கும், இல்லை கண்ட்ரி மேப் இருக்கும். பேஸ்ட் ஆன் கண்ட்ரியில், பேஸ்ட் ஆன் சிட்டியில் என்னென்ன ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் மேப்பு மூலியமாக அழகாக பார்க்கலாம் நீங்கள் வந்து. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிஐ Q&A அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் பவர் பிஐ இதை வந்து பப்ளிஷ் பண்ணோன்னே இந்த Q&A என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணிடும். சம் ஆஃப் ப்ராடக்ட் சேல்ஸு, ஆவரேஜ் ஆஃப் ப்ராடக்ட் சேல்ஸு, சிட்டி வைஸ் ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி அதுவே கஸ்டமைஸ்டு இதுவாக வந்து அதுவே க்ரியேட் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரிலாம் காமிக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணால் அதுக்கான ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இதை நம்ம டெமோவில் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஓகேங்களா? இது ப்ளஸ் இது அடிஷ்னலாக ஒன்று இருக்கிறது வந்து பவர் பிஐ சர்வீஸ். அது ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ பவர் பிஐயில் டெஸ்க்டாப்பில் பண்ண எல்லாத்தையும் இந்த சர்வீஸில் போய் ஹோஸ்ட் பண்ணுவீங்க. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது க்ளவுட் பேஸ்ட் டேட்டா சோர்சஸ். அவ்வளோதாங்க மேட்ரு. இவ்வளோ தான் பவர் பிஐயோட காம்பனன்ட்ஸ். இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கணும்னா இந்த இமேஜை பாருங்கள். இதில் தான் கம்ப்ளீட் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
ஸோ எதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி இமேஜ்லாம் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸஸ் மேலே பாருங்கள், அதில் டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸஸ் இருக்குங்களா. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸில் நீங்கள் எதை வேணுமாலும் கனெக்ட் பண்ணலாம். எக்ஸலை கனெக்ட் பண்ணலாம், ஷேர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணலாம், SQL சர்வர், ஆரக்கல், எந்த டேட்டா சோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு, இல்லை வெப்சைட்டாகவே உள்ள டேட்டா வேணுமா கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இதை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணோன்னே இங்கே தான் பவர் கொரியோட வேலையே ஆரம்பிக்குது. இந்த பவர் கொரி யூஸ் பண்ணி தான் நீங்கள் டேட்டாவை கனெக்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் கெட் டேட்டான்னு தான் கொடுப்பீங்க, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இங்கே தான் உங்களுக்கு மேட்ரே இருக்குது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பவர் கொரியில் கனெக்ட் பண்ணுவாங்க, டேட்டாவை ஃபெச் பண்ணுவாங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காலம்ஸ் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, உங்களுக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்கிறது. 2-3 காலத்தை மெர்ஜ் பண்ணலாம், இல்லை காலத்தை ரிமூவ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக சேவ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்கள், பவர் கொரின்ற ப்ராசஸ். இதை வந்து லாங்குவேஜ் அப்படின்றது யூஸ் பண்ணி நடக்குது. அது வந்து பிஹைண்ட் அட்வான்ஸ் எடிட்டரில் போய் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்ன்றது கொரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். நீங்கள் ஒன்றுலாம் ரொம்ப கற்றுக்கணும் தேவையில்லை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் நடக்கும். தேவைப்படுற இடத்துல நீங்கள் போய் அதை மாடிஃபை பண்ணலாம். பட் இது எல்லாமே உங்களுக்கு தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அட்வான்ஸ் எடிட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். ஸோ எம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மேஷப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு டேட்டா சோர்ஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தேர்ந்தாப்பில் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் இந்த லாங்குவேஜ் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இதுதான் இங்கே நடக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பை முடிஞ்சோடனே, பவர் கொரி முடிஞ்சோடனே டேட்டாவை கனெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேர்ந்தாப்பில் மாடிஃபை பண்ணுறீங்க, ஆட் பண்ணுறீங்க, ரிமூவ் பண்ணுறீங்க, இதெல்லாம் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சோடனே செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா, பவர் பிவோட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. இதை நீங்கள் பண்ணுவீங்க. இது எல்லாமே நம்மளும் பண்ணுறது. சில இதெல்லாம் வந்து கோட் பிகைன் இருக்கும். டேட்டா வந்து கெட் பண்ணுறதுலாம் நீங்கள் கோட் எழுத தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் கெட் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம். ஸோ இங்கே பவர் பிவோட்டில் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாவை கனெக்ட் பண்ணி முடித்தோடனே என்ன ஆகுனா, ஒரு எக்ஸல் சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு எக்ஸல் ஷீட்லேருந்து டேட்டாவை எடுக்கிறீங்கன்னு வச்சு, அது ஒரு டேபிளாக ஃபார்ம் ஆகிருக்கும். இன்னொரு ஷீட் இருந்துச்சுன்னா அது ஒரு டேபிளாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஷீட்டும் ஒவ்வொரு டேபிளாக ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து டேட்டா மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு டேபிளாக இருக்கும். அந்த ஒவ்வொரு டேபிளில் இருந்து என்ன பண்ணலான்னா, ஒரு டேட்டா டு இன்னொரு டேட்டாவுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஃபாரின் கீ, பிரைமரி கீ ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு நியூ காலம் தேவைப்படுது, ஒரு எக்ஸ்ட்ரா காலம் தேவைப்படுது, அப்புறம் ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சம் ஆஃப் ஆவரேஜ் ஹவர்ஸ் எடுக்கணும். எப்போ எடுக்கணும்னா, இந்த 2 டேபிளில் உள்ள வேல்யூவை மேட்ச் பண்ணி எனக்கு சம் ஆஃப் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதெல்லாம் வந்து பவர் பிவோட்டில் நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, என்னடா இதுதான் பவர் பிவோட்டானே தெரியாது, அப்படி இருக்கும். ஏன்னா கோட் பிகின் நடந்துகிட்டு இருக்கும், நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணுவீங்க. 2 காலத்தை சும்மா கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, டேக்ஸ் லாங்குவேஜ் அப்படின்றது யூஸ் ஆகுது. டேக்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, டேட்டா அனலைசஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது தான் டேக்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த லாங்குவேஜ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே சஜஷன் கொடுக்கும், ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்டெப்த்தாக படிக்கணும், இது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த 2 ஸ்டெப் முடிஞ்சோடனே ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு டேட்டா வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபைனல் டேட்டா வந்து ரெடி ஆகி டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஒவ்வொரு டேபிளாக இருக்கும். டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3 அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து விசுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுவீங்க, அதாவது சாட் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கான்செப்டை தான் வந்து பவர் வியூன்றாங்க, வேறு ஒன்றும் இல்லை. விசுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுறது தான் பவர் வியூன்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டு குழப்பிக்கிற தேவையில்லை, ஏன்னா அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. ஜஸ்ட்டு சாட் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஆகுது. ஸோ இதே டேட்டா வச்சு நீங்கள் மேப் வைஸில் உங்கள் டேட்டாவை காமிக்கிங்கன்னா பவர் மேப்புன்னு வருது. இதே டேட்டா வச்சு உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படி தேவைன்னா அது வந்து பவர் Q&A அப்படின்னு வருது. ஸோ இவ்வளோ தாங்க ஓவராலாக பவர் பிஐனா, பவர் பிஐயோட காம்பனன்ட்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல்லையும் இந்த பவர் பிஐ ஒர்க் ஆகுதுங்க. நம்ம அப்கமிங் செஷன்லாம் நிறையா இருக்குது. எக்ஸலை பற்றி நம்ம வந்து நிறைய பார்க்க போகிறோம். VLOOKUPலாம் நீங்கள் வந்து குழப்பிக்கிறலாம் தேவையில்ல. எக்ஸலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படின்னு நான் சொல்லித் தர போகிறேன். ஸோ யூஸிங் பவர் கொரியை யூஸ் பண்ணி. ஸோ இங்கே இப்போதைக்கு இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, எக்ஸலில் என்னென்ன இருக்குன்னு. எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொரி, பவர் பிவட் ரெண்டுமே இருக்குங்க. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, 2016க்கு மேலே உங்களோட வெர்ஷன் இருந்துச்சுன்னா அது டிஃபால்ட்டாக பவர் கோரி இருக்கும். அதில் பவர் கோரி எடிட்டர்னு கொடுத்தீங்கன்னா, அதில் போய் உங்கள் எக்ஸலோட டேட்டாவில் எந்தெந்த காலம் வேணாம், இந்த காலத்தை ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு 2 காலமாக மாற்று, இதை வந்து பிவோட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். அடுத்து வந்து வேறு என்ன VLOOKUP யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பவர் கோரி எடிட்டரில் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு சின்ன டூல் மாதிரி நினச்சிங்க, ஒரு எடிட்டர்ன்றது, பவர் கோரி எடிட்டர்ன்றது. அந்த டூலில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் எக்ஸல் சீட்டுக்கு அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டா வந்து வந்துடும். அதே இது பவர் டெஸ்க்டாப்பில் போய் சேவ் அண்ட் லோடுன்னு கொடுத்தீங்கன்னா பவர் பிஐ டெஸ்க்டாப்புக்கு அந்த டேட்டா வந்துடும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க இதோட டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் பவர் பிஐ காம்பனன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நம்ம செஷன் வந்து முடிய போகுது. நெக்ஸ்ட் செஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் சார்ட்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, இவ்வளோ நேரம் டேட்டாவை எப்படி எடுத்துகிட்டு வருது, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னுமே எப்படி சார்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க்யூ, பை பை.